எங்க வீட்டு பொண்ணு பெரிய மனுஷி ஆனதுக்கு உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் நீ கொடுக்க போறியா? நல்ல நியாயமா இருக்கே இது. நீ என்ன அபிக்கு ரத்த சொந்தமா இல்ல பெத்த சொந்தமா? ரெண்டும் கிடையாது. அப்புறம் எப்படி நீ உன் கையால உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் அபிக்கு கொடுக்கலாம்? அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த வீட்டுல சடங்கு சம்பிரதாயங்களை எப்படி முறையா செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் நம்ம எங்கன்னு போய் சொல்றது? இந்த பாருமா, இந்த மாதிரி சடங்கெல்லாம் பொண்ணோட தாய் மாமனும் அத்தையும் தான் முன்னாடி நின்னு செய்யணும். அபிக்கு தாய் மாமன் இல்லைனாலும் அத்தை நான் இருக்கேன். இந்த உளுந்தங்களி நல்லெண்ணெய் குடுக்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. சும்மா எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி முன்னாடி நிக்காத. அம்மா, சுடர அப்செட் ஆக்கி உட்கார வைக்கிறதுக்கு இந்த பொம்பளை ஒருத்தி போதும். இங்க நாம செய்ய வேண்டிய வேலைய அவளே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னமோ அபிய அவளே பெத்தெடுத்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் மூக்க நடிச்சுட்டு முன்னாடி வந்து நின்னால, இப்படி யாராச்சும் அவன் மூக்க உடைச்சாதான் அடங்கி ஒதுங்கி நிப்பான். தம்பி, உங்க குடும்பத்து விஷயத்துல தலையிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் உன் அக்காங்கிற முறையில சொல்றேன். எனக்கு இது சரியா படல. உங்க வீட்டுல வேலை செய்யறவரு நீங்க ஒண்ணு மண்ணா பழகிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக தாய்மாமன் அந்தஸ்தை எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? தாய்மாமன் இல்லைங்கிறதுக்காக உங்க வீட்டு டிரைவரை கூட்டிட்டு வந்து அபிக்கு தாய்மாமன் வர செய்ய சொல்றீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்க பாருங்க, எங்க ஃபேமிலியில யாரும் ராமையாவை இது வரைக்கும் டிரைவரா பார்த்ததே கிடையாது. இனிமேலும் பார்க்க மாட்டோம். அவரு எங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான். என் குழந்தைங்க என் கூட இருந்த நேரத்தை விட அவர் கூட இருந்த நேரம் தான் அதிகம். ஸ்கூல்ல அவங்கள பத்திரமா டிராப் பண்றதுல இருந்து திரும்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் ராமையா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் எனக்காவது ஒருவேளை அவங்க லஞ்ச் இல்லாம போனா கூட ஆஃப்டர்நூன் அவங்க ஸ்கூலுக்கு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வர்றதே அவர்தான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இன்னும் அவர் என் குழந்தைங்களுக்கு செஞ்சது எவ்வளவோ இருக்கு. ஒரு பெண் குழந்தை, அவளோட அப்பா, அண்ணன், தம்பி, அதுக்கப்புறமா கவனிச்சுக்கிற ஒரு ஆண் அந்த பெண்ணோட தாய் மாமன் தான். அப்படி பார்த்தா ராமையா தான் என் குழந்தைங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. அதனாலதான் ராமையாவை என் பொண்ணுக்கு தாய் மாமா முறை செய்ய சொன்னேன். அது தப்பு. நான் எதுக்கு சொல்றேன்னா, போதும், வேண்டாங்க. இது எங்க ஃபேமிலி விஷயம். இதுல வேற யாருமே தலையிடக்கூடாது. ப்ளீஸ். ராமையன், நீங்க போய் செய்ய வேண்டிய தாய்மாமா முறையை செய்யுங்க. போங்க. ஐயா, நீங்க எனக்கு கொடுத்துருக்குற இடம் ரொம்ப பெரிய எடுக்கையா. ஆனா நான் இந்த சபையில நான் தாய்மாமன்ற அந்தஸ்தோட அபிக்கு முறை செஞ்ச மட்டும் பத்தாதுங்கய்யா, சீரும் செய்யணுங்கய்யா. ராமையா, தங்கம் இல்லாட்டி என்ன, உங்க தங்கமான மனசு போதும் ராமையா. அந்த மனசோட என் பொண்ணுக்கு தாய்மாமா முறை செஞ்சு அவளை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுதான் அபிக்கு கிடைக்கிற உண்மையான தாய்மாமன் சீர். புரிஞ்சுதா? சரிங்க.
ராமையா, அந்த தாம்பாளத்துல இருக்க மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடுங்க. அப்படியே அந்த கிண்ணத்துல இருக்க சந்தனத்தை தொட்டு பொண்ணுக்கு கையிலையும் கண்ணத்திலையும் பூசுங்க. மகராசியா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி. குங்குமத்தை எடுத்து வைங்க. ஆ, ஆ. ஆ. பன்னீரை தெளிங்க. அபி தாய் மாமா முறை பண்றாருல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் சரி ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. பண்ணுங்கிறாங்கய்யா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுவா மாமா. எந்திரி எந்திரிப்பா. நீ இதே சந்தோஷத்தோட 100 வருஷம் மகராசியா வாழணுமா. இந்த மாமனால செய்ய முடிஞ்ச சீரு இவ்வளவுதாம்மா. என்கிட்ட வேற எதுவும் இல்லம்மா. இந்தம்மா வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. தாய் மாமா முறை நல்லபடியா முடிஞ்சது. அடுத்ததா அம்மா வழியில தாத்தா யாராவது இருந்தா அவங்க வந்து பேத்திக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யட்டும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க செய்யணும். மாமா, மாப்பிள்ள போங்க. தங்கம்.